गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु साक्षात् परब्रह्म महेश्वर तस्मै श्री गुरुवे गुरु நமக குருவே குரு நமக. ஐயா, கடவுளை காண்பதற்கு அருது. அதே பக்தி நிறைய செலுத்தி கண்ணீர் மல்கி உருகி அவங்கள வேண்டினால் கண்ணுக்கு தோற்றமளிப்பார்கள். அதுக்கு நம்மளுடைய உடல்நிலையை சுத்திப்படுத்திட்டு சுத்தமாக இருந்து அந்த நெறியை தவறாமல் ஒரு பொழுது சோறுண்டு நீர் அருந்தி தவநிலையிலிருந்து சதரத்தை உருக்கி மெழுகாக்கும் போது மெழுகிலிருந்து ஒளிவருவதுதான் கடவுள். கடவுளை காண்பது அந்த நிலைதான். மனிதனாக இருந்தவன் உருகி வழிபட்டால் கடவுளை காண்கலாம். அதுதான் சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இவர்களெல்லாம் பார்த்தது, கடவுளை பார்த்தது தான். நமக்குள்ளே இருக்க ஜோதியை பெருசாக்கி ஜோதி வடிவமாக இருக்க கடவுளை காண்பதற்கு நம்மளுக்குள்ளேயே இருக்கிறார் கடவுள். அதுதான் நம் கண்களுக்கு புலப்படாத தெய்வம் ஆனது நம்மளுக்குள்ளேயே இருந்து அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார் கடவுள். கடவுளை காண்பது அதுதான். கடவுளை காண்பது அருதுன்னு இல்லை, கடவுளை காண்கலாம். அதுக்கு நீ என்ன கொடுக்க போகிறாய், அதுக்கிட்ட என்ன கேட்க போகிறாய், எதுக்காக நீ கடவுளை பார்க்கணும் விரும்புகிறாய், இதுதான். எனக்கு கஷ்டம் வருதே, துன்பம் வருதே, இதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது தான் அந்த கடவுளை கடவுளை நம்ம கேட்கறதுக்கு மனம் வரும். அந்த இடத்துல கடவுளை பார்த்தோன்னே நீ கேட்க வந்ததெல்லாம் மறந்துடுவேன். அப்படியெல்லாம் இருந்து அமரநிலை பெற்றவங்க தான் சித்தர்கள். அவங்க எதுவுமே கேட்காதனால தான் சித்தராக போனார்கள். மனிதராக இருந்து நம்ம கேட்கங்காட்டி தான் நம்ம மனுஷனாக இருக்கிறோம். எனக்கு அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், நிலங்க வேணும், குழந்தைகள் வேணும், எனக்கு விவசாயம் வேணும், விளையணும், எனக்கு வருமானம் வரணும், எனக்கு மாதம் இவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கணும், அப்படி கேட்கக்கூடியது தான் மனுஷன். மனுஷனுக்கு கை கால் சுகம் வரணும். சித்தர்கள் கேட்டது கை கால் சுகம் வேணும், உன்னை பார்க்கணும், எனக்கு நீரோடு கால வாழ்வதற்கு அருள் வேணும், இந்த கலியுகத்தில் என்ன நடக்க போகுது அதை நான் தெரிஞ்சுட்டு போகணும், நீங்கள் எப்போ நினைத்தாலும் அப்போ டயத்தில் எனக்கு தரிசனம் கொடுத்தா போதும். அந்த நிலைக்கு நம்ம மனசு பயப்பட்டு அவங்கக்கிட்ட நம்ம மனசை இலகி உருகி கண்களை நீர் மல்கி கேட்கும்போது தான் கடவுள் கண் முன்னால் தோன்றுவார். அதுக்கு இல்லாமல் நீ தோண்ட மாட்டார். அது மாயன்றது மாயை நம்மளை மறைச்சி கண்களுக்கு ஒரு மூடி போட்டது போல போட்டு வச்சுருக்காரு. மூடி போட்டு கேமராவில் படம் எடுத்தால் நம்மளுடைய உருவம் தெரியுமா தெரியாது. அந்த மூடியை விளக்கணும். அதுக்காகத்தான் நம்ம சொல்லக்கூடிய நெறிமுறைகளை கடைப்பிடிச்சி நடந்துக்கினால் அந்த ஜோதிகரமான ஜோதியை பார்க்கலாம். அப்போ கடவுளை காண்கிறதுக்கு என்ன அறிகுறின்னு கேட்டால் உங்களுக்குள்ளே ஒன்று கிடைக்கும். அந்த சத்தமானது ஃபஸ்ட்டு கடல் அலை மோதும் போல சவுண்டு கேட்கும் மேலே. அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவாகி கடைசியில் ஒரு மணி சத்தம் மாதிரி கேட்கும், கொலுசு சத்தம் மாதிரி கேட்கும். மூணாவது ஒரு ரீங்காரம் கேட்கும், வண்டு இறவிது போல் அது கேட்கும். நாலாவது ஒளி மேளங்கள் அடித்தது மாதிரி கேட்கும். நம்ம சிவமேளங்கள் தட்டினா எப்படி கேட்கும் அது மாதிரி கேட்கும். அதை கேட்டு முடிஞ்சோடனே தான் அந்த கடவுள் நம்மக்கிட்ட அனுகிரகம் பண்ணிட்டான்னு சொல்லி அப்போ மல்லிகை கேட்டீங்கனால் முன்னாடி தோண்டி உனக்கு அருள் சொல்லுவார். உனக்கு என்ன வேணும் மகனேன்னு கேட்பார். நம்மெல்லாம் அவங்களுடைய குழந்தை, நம்ம எதுக்கு வேண்டிக்கிறோமோ அது கட்டாயம் கிடைக்கும். அதுதான் கடவுளை காண்பதுக்கு அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒரு உண்மை பேசுகிறவன், பொய் சொல்லாதவன், ஒரு எளியவனுக்கு கடவுளை எப்படி காண்பதுனால் அவன் பக்தி செலுத்தி நெருமுறையோடு இருந்து அவன் குடும்பத்தை காத்து அவன் குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சு அவன் காலை காலத்தில் எந்திரிச்சு அதை குளித்து ஏதோ ஒரு விளக்க பற்று வச்சு உட்காந்து இறைவா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் பிறப்புலேருந்து இது நாள் வரைக்கும் நான் ஏதோ ஒரு சுகம் காங்கவில்லையே, இறைவா எனக்கு தாய் தந்தையாக இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டீங்கனால் கட்டாயம் தாய் தாப்பன் மாதிரி அருள் புரிவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்படி தெரியுங்களா, இந்த கலியுகத்தில் மனுஷ ரூபத்தில் நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு தாய் தந்தை மாதிரி இருக்கணும் எனக்கு கேட்டிங்கன்னா உனக்கு பசி வந்த சாப்பாடும் தூக்கம் வந்த இடமும் தானாகவே உங்கள்கிட்ட சேரும். ஒரு குழந்தை குட்டி வந்தாலும் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது குழந்தை கேட்கும்போது என்ன கேட்கணும், எனக்கு அழகான குழந்தையாக வேணும், அருமையான குழந்தைய வேணும், எனக்கு குழந்தைன்னு இருக்கணும், அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து வரணும், எனக்கு உதவியாக இருக்கணும், என் கூடையே இருக்கணும் அப்படி சொல்லி கேட்கணும் வரோம். அது கல்வியும் செல்வமும் வீரமும் கொடுத்தவருடைய குழந்தை எனக்கு வேணும். அழகுன்னு சொல்லி கேட்டுறவங்க, அது அறிவின்னு சொல்லி கேட்டுறவங்க, இந்த மூணு மட்டும் சொல்லி கேளுங்க, கட்டாயம் குழந்தை வர கிடைக்கும். இறைவன்கிட்ட சிவசிவாயன்னு சொன்னாலும் கிடைக்கும், சிவாய நமன்னு சொல்ல கிடைக்கும், நமச்சிவாயன்னு சொன்னாலும் கிடைக்கும். இதுதான் குருவுடைய
வார்த்தைகள். இதை வந்து சொல்லி தான் கேட்கணும். எப்போ மனம் உருகி விளக்குக்கு என்ன மாதிரி எண்ணெய் ஏறுதோ அது மாதிரி இழுக்கணும். இழுத்தா தான் இறைவன் வந்து நம்மகிட்ட சேருவார். ஒவ்வொரு நாளைக்கும் குளிச்சாலும் சரி குளிக்காட்டும் சரி, நீ என்ன நிலையில் இருந்தாலும் சரி, அப்போது இறைவனை நினைப்பூட்டலோடு இருந்தால் தான் அது வந்து ஜோதிமயமாக ஆகும். ஒரு இருட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன விளக்கு பற்ற வச்சேன்னா அந்த வீடே நிறைஞ்சு வெளிச்சம் இருக்கும். அது மாதிரி நமக்குள்ளே இருக்க இருளை வந்து அகற்றுறதுக்கு இறைவனுடைய பக்தி வேணும். பக்தி தீயில் எரிஞ்சால் தான் அந்த வீட்டில் வந்து ஒளி கிடைக்கும். அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனான உழைச்சிட்டு வந்து கொடுத்து குழந்தைகளை பார்த்து அதை சீரோடு சிறப்போடு நடந்த அந்த குடும்பம் வந்து விளக்கத்தின மாதிரியே ஜோதிமயமாக இருக்கும். அது சொல்லும் மாதிரியே அந்த பக்தி நெறி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சித்தன வழி நாடுறதுக்கு பக்தி நெறி வேணும். பக்தியிலிருந்தால் முத்தி கிடைக்கும், முத்தியிலேருந்து சித்தி கிடைக்கும். அந்த சித்த நிலைக்கு வர்றது அதுதான். நம்ம வந்துட்டு என்ன காயக்கூத்து பண்ணினாலும் இந்த ஆயக்கூத்து 60 நம்ம கண்டுக்கிற முடியாது. அது கண்டுக்கணும் நம்ம வயசும் பத்தாது. இந்த இதில் வந்து முப்பு பிணி இல்லாமல் இருப்பதுக்கு தான் இறைவன் வழியோடு இருக்கணும். நான் சொல்லக்கூடிய மருந்துகள் நல்ல முறையை உட்கொண்டீங்கனால் நல்லா இருக்கும். அந்த உடம்பு வந்து நல்லா சரீரம் கெட்டிப்படும். சிவர் இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும். அது மாதிரி வந்து சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறாரு. சிவவாக்கியர் அவருடைய வாழ்க்கையில் அவர் தாய் தந்தை இறந்த பிறகு வடக்க காசிக்கு போயிருக்காரு. காசி யாத்திரை பண்ணியிருக்காரு. போய் கங்கையில் குளிச்சுட்டு அங்கே இருக்கும்போது தான் அவர் வந்துட்டு அந்த ஞான நிலையை அடைஞ்சார் சிவவாக்கியர். அப்புறம் இருந்து சோரைக்காயும் ஒரு நிலையில் மணலை முடிஞ்சிட்டு இது சோறாக்க சொல்லு, இந்த பேய்ச்சோரைக்காயை சமைக்க சொல்லு, அது எந்த பெண்ணு சமைச்சு கொடுக்குறாளோ அவள் தான் உனக்கு மனைவி அப்படி சொல்லிட்டு அந்த சித்தரை மறந்துட்டார். மறந்துன்னா அதை வச்சுட்டு வட காசியிலிருந்து தெற்க வரைக்கும் அப்படியே மலையோர இருக்கிற இடங்கள்லாம் தேடிட்டே வந்திருக்காரு. ஒரு பெண்ணையும் வந்துட்டு மணல் எப்படி சமைக்க முடியும், இந்த பேச்சுரக்காயை எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி போக கடைசியில் அப்படியே சாலைகளாக இருந்திருக்குது. அங்கே வந்து இந்த கூடையை முடைவாங்க. அவங்க முடைஞ்ச பெண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு இருந்திருக்கா. அம்மா தண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்தாங்க சாமி தண்ணின்னு கொடுத்துருக்குறா. அது வாங்கி குடிச்சிருக்கிறாரு. அம்மா இந்த மணலை சோறாக்கிரு, இந்த பேச்சோரக்காயை கறி ஆக்கிருன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா சாமி கொடுங்க அப்படின்னு போய் உலைய வச்சுட்டு மணலை கழுவிட்டு போட்டிருக்கா. சாப்பாடு ஆகிருக்குது. இந்த காயை அறுத்து குழம்பு வச்சா நல்லா கூட்டு கறி ஆயிடுச்சு. அப்போ சாப்பாடு வாங்க சாமி சாப்பிடுங்கன்னு சொல்லி இலை போட்டு தண்ணி வச்சு ஐயனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ருக்குறாரு சிவபாக்கியர். சாப்பிட்டுட்டு உங்கள் தாய் தப்பை எங்கே போயிருக்காருன்னு சொல்லி கேட்டு இது மாதிரியா மலைக்கு மூங்கில் வெட்ட போயிருக்காங்க கூட செய்கிறதுக்கு அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சரி அவங்க வந்துட்டாங்க. சாயங்காலம் வந்த உடனே அம்மா இது யாரம்மான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வழிபோக்கில் ஒரு சாமி வந்தார், மணலை கொடுத்தாரு, சோறாக்குனேன், பேச்சோரக்காய் கொடுத்தாரு, கறி வச்சேன், அவர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காருப்பா, திண்ணையில் உட்காந்துருக்காருப்பான்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்த சேவடி என்ன சாமின்னு கேட்டிருக்கா. அப்படி இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடிச்சுவேன்னு கேட்டிருக்காரு. அப்படிங்களா சாமி? ஓ தாராளமாக கட்டிக்கங்க. இன்னொரு நான் சொல்கிறேன், இந்த பிள்ளையை கட்டிட்டு எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படி இருக்காங்க. சரி சாமி நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து சிவவாக்கிற்கு வந்து அந்த பிள்ளைய திருமணம் செய்து அவர் இவங்க கூடயே போவார். போய் மூங்கில் வெட்டிட்டு வந்து கூட செய்வாங்க. புருஷன் முன்னாடி 2 பேர் போய் சந்தையில் பக்கத்து ஊரில் சந்தையில் போய் வியாபாரம் பார்ப்பாங்க. காசு கொண்டு வாங்க, அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சேமிப்பு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு சாது வந்தார். அந்த சாது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தங்கம் செஞ்சு சொல்லித்தரேன் நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சாமி எனக்கு தங்கத்து மேலே எனக்கு ஆசை இல்லை, பொருள் மேலே ஆசை கிடையாது. எனக்கு வந்துட்டு எனக்கு கூட ஒரு மாடாமலை கட்டி வாழணும் ஆசை கிடையாது. எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு இங்கே இருக்க வேண்டிய ஜோலி இருக்குது. அது இருந்து முடிஞ்சோடனே என்னுடைய குரு சொன்ன இடத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியான்னு சொல்லிட்டு போகும்போது மூங்கில மரம் போய் வெட்டியிருக்காங்க. வெட்டினோடனே ஒரு வெட்டுக்கு ஒரு தங்க காசு விழுந்துருக்குது. இவர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி வெட்டுக்கு ஒரு தங்க காசு விலகும். அப்படியே மனைவி பார்த்து ஆசைப்பட்டிருக்கா. அப்படி இங்கே பாருங்க, ஒரு நம்ம மூங்கில் காட்டில் நடு சென்ற மரத்தில் விட்டவும் தங்க காசு போதானே விழுந்தது, அதை அள்ளிட்டு வந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட போயிட்டு நம்ம வீட்டில் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிருக்காரு. எடுத்துகிட்டு வந்து கத்தியெல்லாம் கீழே போட்டிருக்காரு. அப்படி கையை காட்டிருக்காரு. கை காட்டினா பூரா தங்கமாக இருக்குது. இந்நேரத்துக்கு நீ போய் தங்கத்தை தேடி போகிற, இந்த தான் இருக்குல்ல எடுத்து விற்றுக்கோ அந்த சாமி அப்படின்னு சொல்லி காலிக்கு வந்தால் இருக்கா. எனக்கு இது மேலெலாம் ஆசை கிடையாது, நீ எங்கள் கூடயே இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க.
அப்படி சிவவாக்கில் வந்துட்டு அவர் முத்தி நிலை அடைஞ்சார். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சித்தர்களும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முத்தி நிலை அடையிறதுக்கு வழி வந்துட்டு இல்லறம் இல்லைன்னா நல்லறம் கிடையாது. என்ன பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லைன்னா உலகம் இல்லை. அருள் பக்தி நிறைய வேணும். இது வந்துட்டு மனுஷன் வந்து முடியாத பட்சத்தில் வந்தால் இறைவன்கிட்ட முறையிடணும். உழைக்கிற தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும். எவன் சோம்பேறியாக இருக்கிறான்னு அது கடவுளுக்குரிய பக்தி கிடையாது. எவன் உழைக்க பிறந்திருக்கானோ அவங்ககிட்ட தெய்வம் பேசும், மணி மாதிரி பேசும். அதுதான் உழைக்க பிறந்தவனுக்கு தான் தெய்வம். சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு சாமியாரை போய் ஊராக அலைஞ்சு சோறுங்கிறவனுக்கு அது வந்து சன்னாசிகள் கிடையாது. சன்னாசி வந்து சன்னாசி யோகம் சொன்னால் அவங்க வந்து அது ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ வருவாங்க, அவங்களுக்கு சோறு எண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி வீதி வீதியாக போய் காசு சம்பாதிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல மடத்தில் கூடி படுக்க மாட்டாங்க. அந்த சன்னாசிகளாகவும் என்ன நடந்து போயிட்டே இருப்பாங்க, கோயில் கோயிலாக போவாங்க, நீர் கிடக்கிறது குளிப்பாங்க, தூக்கு வர இடத்துல தூங்குவாங்க. அதுதான் சன்னாசி யோகம். இங்கே இருக்க இந்த மாதிரி சன்னாசி யோகமெல்லாம் கிடையாது. பக்தி நெறியோடு இருந்த சித்தனாவுக்கு போகலாம், பக்தி பரவசமாக இருந்தால் சன்னியாசியை போகலாம். அது வந்துட்டு அப்போ அவங்களே சொல்லுவாங்க, தெய்வமே சொல்லும், நீ ஒவ்வொரு ஊருக்கும் போ, அந்த ஊரில் நடக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு வந்து வகை சொல்லிட்டு போ. ஒவ்வொரு இடத்துல போகும்போதெல்லாம் அந்த தென்னில் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் சன்னியாசி யோகம். இது மாதிரி சன்னியாசி யோகம் கிடையாது. இப்போ கலியுகத்தில் வந்து காசை சம்பாரித்து வந்துட்டு இல்லற வாழ்க்கை பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்க சாமியார்கள் இருக்கிறாங்க. இது வந்து சாமியார் யோகம். இவங்களுக்கு வந்துட்டு அந்த காவி கட்டிருந்தால் காவிக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. திருடவும் காவி கட்டுறான், நல்லவங்க காவி கட்டுறாங்க, பொய் சொல்கிறவங்க காவி கட்டுறான், தண்ணி போடுறவங்க காவி கட்டுறான். இந்த காவிக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது கலியுக தர்மத்தினால தான் இந்த காவிக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. காவி கட்டுறதுக்கு எந்த தொழிலும் செய்ய மாட்டேன்னு கிடையாது. என்ன தொழில் கிடைக்குதோ அந்த தொழில் சம்பாதிச்சுட்டு வந்து முன்னே நம்பி இருக்கவங்க காப்பாற்றணும். அதுதான் தாய் தந்தைகள் இருந்தால் தாய் தந்தையை காப்பாற்றணும், மனை மக்கள் இருந்தால் மனை மக்களை காப்பாற்றணும், பேரங்குழந்தை இருந்தால் பேரங்குழந்தைகளை காப்பாற்றணும். ஒரு ரூபா சம்பாதித்தா உனக்கு குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10 பைசா வந்து தர்மம் பண்ணால் போதும். நீ தான் பண்ணக்கூடிய தர்மம் வந்து 1 கோடி பணத்துக்கு சமமானது நீ செய்யக்கூடிய தர்மம். ஒரு நேரம் ஒரு ஏழைக்கு சோறு போட்டேனால் அது வந்துட்டு ஒரு பெரிய சிவாலயத்தில் வந்து ஒரு பூஜை படுத்துறதுக்கு சமம். அது மாதிரியே ஒரு 10 சன்னியாசி சாதுகளுக்கு வந்துட்டு நல்ல முறையாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீ சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து உனக்கு சாகிற வரைக்கும் அந்த முத்தி வந்து கிடைக்கும் சாகும்போது. அதுதான் ஒவ்வொரு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க மனுஷனுடைய வாழ்க்கை நெறியை பற்றி. எல்லா சித்தர்களும் ரிஷிகளுக்கும் திருமணமாகி தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம மாதிரி கிடையாது. அவங்க நீரோடி காலம் வாழ்ந்துட்டு அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இருக்கையா, அந்த குடும்பம் இருக்கிறனால இங்கேயும் இருக்கிறாங்க, மலைக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத இடமே கிடையாது, இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் மனுஷனை மாதிரி வந்து கடையில் ஜாமான் சட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம், நம்ம என்ன கிட முடியும். இப்போ கலியுகத்தில் வந்து அவங்க என்ன இடத்துல வேணும் வருவாங்க, கார் பங்களா வச்சது மாதிரி கூட அவங்க கண்ணுக்கு நமக்கு தோட்டம் முடிக்கும். அது நல்ல சித்தர்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் போய் தர்மம் பண்ணிட்டு வருவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சித்த நிலைக்கு வந்துட்டு ஒவ்வொரு யோகி மாதிரியும் இருக்கிறாங்க, சாதுக்கள் மாதிரியும் இருக்கிறாங்க, ஞானி மாதிரியும் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் இந்த அகக்கண்ணை திறக்கணும். திறந்தால் தான் அந்த நம்மளுக்கு வந்து அவங்க கண்ணுக்கு தென்படுவாங்க. அது வரைக்கும் அகக்கண் திறக்காத அளவுக்கு கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. இந்த புறக்கண்ணை வச்சு எதையா பார்க்க முடியும்? இங்கே இருக்கிற டிவியும் செல்லையும் தான் பார்க்க முடியும். அகக்கண் திறந்தால் அகிலமே திறக்கும், அகிலமே தெரியும். அதாவது சித்தனுடைய நெறியை பிடிச்சுவாங்க, நல்லாயிருக்கும். நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை யாவையுமே கரெக்டாக ஒவ்வொரு மண்டலம் செஞ்சுட்டு வாங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் சூடேறும், இந்த வெயில் காலம் வச்சு சூடேறும். அதுக்கு நீரகாரம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, அரும்புல் சூப் வச்சு சாப்பிடுங்க, அரும்புல் கஷாயம் சாப்பிடுங்க. அது கூட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருந்தால் கொஞ்சம் குருமிளகு போட்டு வெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. உள்ளே புண்ணு இருந்துச்சுன்னா நல்லா ஆற்றும், நல்ல அந்த தெம்பாக இருக்கும். வந்து அடிவரும் கண்ணன் கல் மாதிரி இருந்தாலும் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த இது சரியாகும். அப்படி ஒன்றும் முடியல, ஒரு துளி பெருங்காயம் வாயில் போட்டு சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு வெள்ளைப்பூடை எடுத்து சுட்டு சாப்பிடுங்க. சைட்லலாம் அல்லையெல்லாம் பிடிக்கும், வெறும் வயத்தில் இருக்கும்போது செய்யும்போது அல்ல பிடிக்கும். அதனால எப்படியாவது சாப்பிட்டு வாங்க, அந்த வாயில் களைச்சி விட்டுட்டு வாங்க. ஒரே தான் வந்து மூச்சு தம்மு கட்டி பண்ணிடாதீங்க. வந்து ரொம்ப இது ஆகும். ஒவ்வொரு இடத்துல ஏறி போய் நின்றுக்கிறோம், ரொம்ப சிரமமாகும். குனிய முடியாது, நிற்க முடியாது. அதுக்குள்ளெல்லாம் பார்த்துக்குங்க. சீராக ஓட்டுங்க. வாசி வந்து சீராக ஓட்டிட்டு வாங்க.
வாசி வந்து தானாகவே எந்திரிக்கணும். நம்ம அடித்து எழுப்பக்கூடாது. அடித்து எழுப்புனா எங்கன்னா சொறி போய் நின்றுக்கிச்சுன்னா பெரிய இதாகிடும், வயிறு பெருத்துரும், அப்புறம் வந்துட்டு மோசம் டைட் ஆயிரும். இதெல்லாம் பார்த்துங்க. சீராக வந்து வாசி ஓட்டுங்க. வாசி ஓட்டு காலத்தில் நான் சொன்ன அறிகுறி பூரா நல்லா கேட்டுக்குங்க. உள்ளே தெரியும் உங்களுக்கே. அந்த வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது தெரியும். அந்த வாசி ஏறும்போது மேலே ஏறும்போது அது தானாகவே தெரியும். நல்ல வாய் நிறைய எச்சல் வரும். அது வந்துட்டு கெட்டியாக துப்புறாதீங்க, உள்ளே முழுங்கிக்குங்க. முழுங்கிட்டு ஒரு பூன் பல்லு சாப்பிட்டுக்குங்க. அந்த எச்சல் வந்து களையணும். அப்படி ரொம்ப கெட்டியாக எச்சல் இருந்துச்சுன்னா ஒரு துளி உப்பு எடுத்து வாயில் வச்சு அப்படியே சமைச்சிங்கன்னா அந்த கெட்டியான எச்சிலாக இருந்து தண்ணியாக மாறிடும். இதெல்லாம் பண்ணிக்கோங்க. வெயில் காலம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்லா வச்சுங்க. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ஒன்று வாங்கி வச்சுங்க. மத்தியான சாப்பாடு சேர்த்துங்க. நைட் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, காலையில் சாப்பிடக்கூடாது. வந்து அந்த நார்த்தங்காய் ஊறுகாயோட காரம் அதிகமாக இருக்கும் சில டயத்தில். இந்த நார்த்தங்காய் எதுக்கு வச்சுன்னா மலை நார்த்தங்காயில் வந்துட்டு அத்தனை விசேஷம் இருக்குது. நாக்கில் இருக்கிற வந்துட்டு ஒரு மந்தத்தன்மையை போக்கும், நல்லா இருக்கும். வந்துட்டு நல்ல ஜலம் வரும். மூச்சு பயிற்சி பண்ணும்போது உடம்பு வந்து வறட்சியாகாமல் இருந்துக்கணும். அதை வச்சுக்கோங்க. நல்ல முறையாக செஞ்சுட்டு வாங்க. இது நல்லா பயன்பெறலாம். இது வந்துட்டு இந்த மந்திரங்கள் சொல்லி வரும்போது ஒவ்வொரு மந்திரமும் 48 நாள் பண்ணுங்க. நல்லா இருக்கும். சிவசிவா சிவசிவா திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம்.